யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் 39வது பட்டமளிப்பு விழா நாளைக்கு தொடங்க இருக்குது. பாப்போம், இங்கே எங்களோட தம்பியாக்கள் நிற்கணும். ஆக்கள் கடுமையாக யோசிச்சு கொண்டு நிற்கணும் போல நடக்குது. வணக்கம் ப்ரோ. என்ன நடக்குது, என்ன பிளான், என்ன நீங்கள் கடுமையாக யோசிக்கிறீர்கள்? நாளைக்கு என்ன திட்டம் இருக்கு, கிட்ட வரட்டும்டா. என்னத்துக்குரிய அந்த திட்டம் வந்து எனக்கு என்ன தெரியல. கூடுதலாக அப்படி அந்த கேப் கலெக்ஷன் சம்பந்தமாக தான் நடக்குது போல நடக்குது. படிக்கத்தான் இருக்கு. நாளைக்கு என்னங்கிற திட்டம் 33 லட்சம் 33 லட்சம் வந்து சொல்லி டார்கெட் பண்ணியிருக்கிறோம். வேணும்னு சொல்லி சொன்னாலும் 3920 பேருக்கு பட்டம் கிடைக்க போகுது. அப்போ ஒரு தரம் உங்கள்ட்ட இருந்து தப்பி போகலாம். நாளைக்கு இல்லைன்னா அடுத்த வருஷம் வந்து 4 GPA 4ல நிக்குது. அப்ப வருங்கால லெக்சரர் தான் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. லெக்சரர் தான் வர கருத்து. முதல் டிமோவே இந்த டிமோ. சரி, அப்ப நாளைக்கு என்ன பிளான்? கேப் கலெக்ஷன் தான் உங்களோட பிரதான டார்கெட்டா இருக்குது. இப்போ உங்களோட சீனியர் அண்ணாக்கள் வந்து எங்களோட கல்ச்சர் வந்து பெனர் அடிக்கணும். பெனர் அடிச்சுட்டு கொஞ்சம் காசுக்கு அவைகிட்ட தான் இப்ப காஜும் பண்ண போறீர்கள். பெனர் அடிக்கிற அப்படியான சம்பவங்கள் எல்லாம் இருக்குது. இப்ப நாளைக்கு வந்து கலெக்ஷன் எவ்வளவு சேருமென்னு சொல்லி எதிர்பார்க்கிறீர்கள்? உங்களோட 33 லட்சம் சேருமென்னு இருக்கணும். சரி, அப்ப இது முடியாதுன்னு சொல்லி எதுவுமே இல்லை. இப்ப என்னண்டா, இப்ப உங்களோட சீனியர் அண்ணாக்கள் அந்த என்வலப்புகள்ல எவ்வளவு வெப்பினம் சொல்லி நீங்கள் எதிர்பார்க்கிறீங்க? வைக்காமையும் தருவீங்க. நல்லாக்கள் 30 ரூபா தாள் 10 ரூபா தாள் இப்ப தட்டுப்பாடா இருக்கிறேன். இவர்கிட்ட இருக்குல்ல 10 ரூபாய் கணக்கு வச்சிருக்கிறார். அவர் வருங்காலத்துல வியாபாரம் செய்ய போறார் போல நடக்குது. சரி, வேற யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்தினுடைய 39வது பட்டமளிப்பு விழா நாளைக்கு இடம்பெற காத்திருக்குது. இந்த பின்னால் வேலையில் நடந்து கொண்டிருக்குது அமர்ந்தரையா. இப்போ என்னென்னு சொல்லி சொன்னால், நாளைக்கு இந்த பட்டம் வென்ற ஆக்களை வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்குரிய செட்டப் கொண்டு வந்து அன்னையாக்கள் செய்திருக்கணும். எவ்வளோத்தை செய்திருக்கிறீர்கள்? நாங்கள் கைலாசபதி கலையரங்கு பக்கத்தில் வந்து எங்களை டெக்கரேஷன் செய்திருக்கிறோம். இந்த டெக்கரேஷன் வந்து கூட கப்பிள்ஸை மெயின் பண்ணி தான் செய்திருக்கிறோம். அப்போ சிங்களா வரபடியல் பாவம் இல்லை, அவங்களுக்கான செட்டப் செய்திருக்கிறோம். அவங்களுக்கும் செட்டப் இருக்குதான், தெரியும். மற்றது வந்து 8 செட்டப் இருக்கு. 8 செட்டப்பையும் பக்கெட் அப்படியே எடுக்கலாம் இருக்கும், தனித்தனியாகவும் எடுக்கக்கூடிய தனித்தனியாக எடுக்கும். 8 விதமான ஃபோட்டோ எடுக்கிற சென்டர் நீங்கள் செய்து வச்சிருக்கிறீர்கள். அதே மாதிரி அண்ணன் இன்னொன்று சொன்னவர் என்னென்னு சொல்லி சொன்னால், இந்த கேம்பஸில் வந்து இதுவரையிலேயே யாருமே செய்யாத மாதிரி ஒரு டெக்கரேஷன் தானே செய்திருக்குது. அப்போ இந்த பட்டமளிப்பு வேண்டினா பிறகு ஃபோட்டோ எங்கே வச்சு எடுக்கலாம், அங்கே வச்சு எடுக்கலாம்ன்றெல்லாம் யோசிக்க தேவையில்லை. கைலாசபதி கலையரங்கு பக்கத்தை போனால் சரி. நாளைக்கு நாங்களே நேரில் வந்து பார்க்கத்தான் போகிறோம் உங்களோட ஷூட்டிங் இடத்த. என்னென்ன மாதிரியான செட்டப்புகள் இருக்குது? அதில் மெயினாக சொல்ல போனால் ஒரு ஊஞ்சல் செட்டப் தான் மெயினான ஒரு விஷயமா இருக்குது. அந்த மெயின் பண்ணி போட்டுக்கிறோம். அந்த நுரலியாக போய்க்கல அந்த ஊஞ்சால் ஆடுற மாதிரி இங்கே வந்தாலும் ஒரு ஊஞ்சால் செட்டப் 2 பேரும் இருந்தால் அப்படி ஊஞ்சால் ஆடுற மாதிரி ஒரு செட்டப்பில் செய்திருக்கு. அப்போ சிங்களா வரவங்க தனியாக கையை தொல்ல ஓடுல, சிங்களா வரவங்களும் ஒரு அந்த சைக்கிளோட பிடிச்சி கொண்டு இருக்கிற மாதிரி ஒரு செட்டப், சைக்கிள் செட்டப் ஒன்று அப்படியெல்லாம் கணக்கு விதமான செட்டப் எல்லாம் செய்திருக்கணுமாம். அப்போ நாளைக்கு நேரில் இருக்கா பார்ப்போம், ஃபோட்டோ ஷூட்டிங் எடுப்போம், தெரிக்க விடுவோம். சரி, நன்றி, வணக்கம்.